திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கெய் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பும் பஞ்சாங்கத்துக்குண்டான சிறப்பு பலன்களையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 31/5/2017 வைகாசி மாதம் 17ஆம் திருநாள் புதன்கிழமை. நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் மாலை 5:05 வரை, பின்பு மகம். இன்றைய திதி ஷஷ்டி திதி மதியம் 1:28 வரை, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சோழவந்தான் ஸ்ரீ ஜனகமாரியம்மன் யாழி வாகனத்தில் புறப்பாடு. நயினார் கோயிலில் ஸ்ரீ நாகநாத சுவாமி இந்திர விமானத்தில் பவனி. சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்ததான ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் இந்த விரதத்தை மேற்கொள்கிறா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த விரதத்தை மேற்கொள்கிறது அப்படின்னா குழந்தை வரம் கேட்போர் இந்த விரதத்தை மேற்கொள்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஆக இந்த சஷ்டி அன்னைக்கு இருக்கக்கூடிய விரதத்தை மேற்கொள்கிறது எப்படி? நம்ம உடம்பு ரொம்ப முடியாத சில பேர் பார்த்துட்டோம்னா இந்த விரதத்தை மேற்கொள்கிற வழக்கங்களாக இருப்பாள். அப்படி இல்லாது பால் பழம் நீராகாரத்தை மேற்கொள்கிறது பரவாயில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒருவேளை விரதம் இருக்கிறவாலும் அனுஷ்டிக்கலாம். அல்ல ஒரு பொழுதுன்னு இதுக்கு பேர் சொல்லுவாள். அப்படி இல்லை, நான் முருகனை நல்லா பிரார்த்தனை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தாராளமாக விரதத்தை மேற்கொள்கிறது. இந்த விரதத்தை மேற்கொள்கிற நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன். சாதாரண விரதத்தை மேற்கொள்ளிருப்பான், நான் விரதத்தில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு எப்பவுமே படபடன்னு பேசின்னு இருக்கிறது, அதாவது மற்ற சிந்தனைகளை பற்றி பேசுறது. அப்படி இல்லாது சதாகாலம் முருகனுடைய ஸ்மரணையை கொள்ள வேண்டும். முருகாசரணம் 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 என்ற நாமத்தை சொல்லின்னு இருந்தாலே நல்ல பலன்கள் உண்டு. அதனால்தான் வள்ளற்பிரான் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரு நினதுபுகள் பேச வேண்டும், பொய்மையே பேசாதிருத்தல் வேண்டும், பெருநெறி பிடித்தொழுதல் வேண்டும், மதமான பேய் பிடியாதிருத்தல் வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், மருவு பெண்ணாசை மறக்க வேண்டும்னு சொல்லியிருக்கார். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வி நாம் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்தகோட்ட துள்வரர் தளம் ஓங்குக கந்தவேலே, சண்முகத் துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று சொல்லியிருக்கார். சஷ்டி தினத்தன்றைக்கு இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணக்கூடிய உங்களுக்கு புதியுகத்தின் சார்பாக நீங்கள் என்னென்ன பிரார்த்தனை பண்ணுறாலோ நேரம் நல்ல நேரம் ராசிபலன் சார்பாக அது அத்தனையும் நடக்கணும், நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து 5 முகம் தோன்றும் 6 முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே, முருகா முருகா என்று ஓதுவார் முன் இருகாலும் தோன்றும் தினம் சஷ்டி தினம். என்ன நேயர்களே, இன்றைய பஞ்சாங்க குறிப்பு நாள் மற்றும் தினத்துக்குண்டான விசேஷ பலன்களை பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் பரணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய மாற்றங்களுக்குரிய தினம் சொல்லலாம். நினைத்த காரியங்கள் இனிதாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் அஷ்டம சனியினால் கஷ்டப்படக்கூடிய நிறையா பேருக்கு சில மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவுகளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாள். வியாபாரிகளுக்கு லாப நஷ்டம் இதில் லாபங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சகோதர சகோதரிகளுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து செய்வீங்க. எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று தைரியமாக செய்யக்கூடிய மனோபாவங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு, குழந்தைகளுக்கு உண்டான டியூஷன், குழந்தைகளுக்கு உண்டான புதிய வகுப்புகள், இது போன்ற விஷயங்களில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்குண்டான புதிய முயற்சிகளையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை,
வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்தில் இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, பொருட்கள் வாங்கிறது, இது போன்றது வாங்கிறதுக்குண்டான சிந்தனைகளை மேற்கொண்டு அதற்குண்டான முயற்சிகளை இன்றைய தினம் எடுப்பீங்க. மேலும் பிரயாணங்கள் வெற்றிகளை கொடுக்கும். மேல் படிப்பு படிக்கிறது, வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறது, இது போன்ற காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. உங்களுக்கு 11ஆம் இடத்துக்குண்டான அதிபதி குரு பகவான் ஜாதக ரீதியாக 5ஆம் இடத்துல இருக்கங்காட்டி புதிய சொந்தங்கள் வீட்டுக்கு வரதும், புதிய சொந்தங்களுக்காக உங்களுடைய உபசரணைகள் இன்றைய தினத்தில் மேலோங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்குண்டான படிப்பு போன்ற விஷயங்களை பற்றி சிந்தனை செய்யக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் புதிய தொழில் ஏற்படுத்துறது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது, புது புது விஷயங்கள் எடுத்து செய்கிறதுல வல்லமையான தினம்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சில பெண்கள் பார்த்துட்டோம்னா இப்போ திருமணம் வேண்டாம், அப்போ திருமணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படி ஒத்துக்கலாமல் இருக்காத, திருமணம் சரின்னு சொல்லி யோகம் வரும்போதே காரியத்தை சாதிக்கிறது உன்னதமான பலன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெரியவாள்லாம் சொல்லியிருப்பா. அதனால் சரின்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். வேலை வாய்ப்புகள், புதிய வேலை தேடுவதற்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெரும் நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். முயற்சித்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சில காரியங்கள் தடங்கள் ஏற்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் சுமூகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் பேச்சு வழக்கில் இருந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சுமூகமாக பேசி தீர்த்து அன்போடு இருக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள்னால பெரியவங்களுக்கும், பெரியவங்கனால குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க, அதேமாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும், பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் இருக்கக்கூடிய இன்று உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் இன்றைய தினம் போயின்னு இருக்கு. நினைச்ச காரியங்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள், எதையும் புத்திசாலித்தனமாக சமாளிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு யதார்த்தமாகவே இருக்குது. சாதுரியமாக பேசுகிறதும், சாதுரியமாக அந்த காரியத்தை சாதிக்கிறதும், எப்படி பேசினா இந்த காரியத்தை வெற்றி கொள்வது, எப்படி முயற்சித்தா இந்த காரியத்தில் லகுவாக நடக்கிறது, இது போன்ற நல்ல நல்ல காரியத்தை சிந்தனை செய்து ஒவ்வொரு அடியாக அதில் முயற்சிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பில் பிரச்சனை இருக்கிறவா, தடைபற்றவங்களுக்கு இன்று படிப்புகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். படிப்பு ரீதியாக அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பெண்களுக்கு படிப்பில் நல்ல லாபகரமான செய்திகள் என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லைன்னு வருத்தப்படுறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மைகள் உண்டு. வெளிநாடு செல்லணும்னு எதிர்பார்க்கிறவங்க வெளிநாடு வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய தினமாக இருந்துருக்கும். குழந்தைகள் மேலும் படிப்பாளாங்கிற கேள்வி இருக்கிறவாளுக்கு திடீர்னு அவாளே போய் சேர்ந்துக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றிகளை குவிக்கும் வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூர நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்தில் 12ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரிப்பது சிறு சிறு விரயங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, ஆகா இவ்வளோ நினச்சுட்டு இருந்தோமே, இதுக்கு மீறி செலவாயிடுத்தேங்கிற காரியங்கள்லாம் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பிரயாணங்கள் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் என்பது உண்டு. நினைச்ச காரியங்களில் லகுவாக நடக்கிறதுக்கு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம இந்த காரியத்தை ஜெயிச்சே ஆகணும்னு 1க்கு 2 முறை யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பெரிய மனிதர்களை சந்திக்கிறது, பெரிய அதிகாரிகளை சந்திக்கிறது, பெரிய நபர்களை சந்திக்கிறது, நீங்கள் பண்ணின வேலைக்கின் மூலமாக பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு உடல் உபாதையினால் சில பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சில நேரங்களில் மருத்துவத்துக்குண்டான செலவுகளும் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய ரீதியாக புதிதாக ஏதாவது தொழில் பண்ணியிருக்கிறவங்க, புதிதாக ஒரு தொழில் ஏற்படுத்தி இருக்கிறவங்களுக்கு சரி, இந்த தொழில் லாபமா நஷ்டமா, லாபங்கள் உண்டாக்குறதா நஷ்டங்கள் உண்டாக்குறதா,
எதில் லாபம் இருக்குது, எதில் நஷ்டம் இருக்குதுன்னு ரொம்ப அழகாக அட்டவணையை எடுத்து இதெல்லாம் லாபத்தை கொண்டிருக்கிறது, இதெல்லாம் நஷ்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி பிரித்து அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய நேரத்தில் நினைக்கக்கூடிய காரியங்கள் லகுவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில்கள் பற்றி சிந்தனை செய்கிறது, அதற்குண்டான முயற்சிகள் தான் மேற்கொள்ள எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிட்டேன், முயற்சிகள் இருந்தால் போதும் நினைக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் வெற்றிகரமாக நடந்திருக்கும். யதார்த்தமாக பிறருடைய பிரச்சனைகளில் கலந்துட்டு அந்த பிரச்சனையை பற்றி பேசி நீங்கள் சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சம்பந்தமான சொத்து இருக்கிறவங்க, பூர்வீக சம்பந்தமான சொத்து ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்க, எனக்கு வரும் போல இருக்குது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் லாபகரமான செய்திகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்றைய தினத்தில் முயற்சித்த காரியம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும், சகோதர சகோதரிகளுக்காக உங்களுடைய உழைத்து உங்களுடைய பணத்தின் மூலமாக அவர்களுக்கு படிப்புக்கு செலவு பண்ணுறது, உத்தியோகத்துக்காக செலவு பண்ணுறது, அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றிக்கோ அதுக்குண்டான செலவுகளை பண்ணுறது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு புதிய விஷயங்கள் மேற்கொள்வதில் வெற்றிகளும் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை குவிக்கும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சித்திர நட்சத்திரம், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய உங்கள் ராசியில் பெரிய பெரிய விஷயங்களும் எளிமையாக முடிக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஒரு நபரை பார்க்கும் பொழுது இவர் செய்வாரா இல்லையா, இவர் எனக்கு உகந்தவரா இல்லையா, இவர் சரியாக இந்த வேலையை கொடுத்தா நல்லபடியாக நடத்துவாரா இல்லையா என்று கணக்கெடுத்து ரொம்ப அழகாக பிரித்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்கள் சரியாக செய்யக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும். முன்பு ஏற்பட்ட தடைகள், முன்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை வைத்து இனிமேல் இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, தொழிலில் இப்படி ஒரு தோல்வி வரக்கூடாது, எதிர்காலத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து செயல்படக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. தாய் தந்தையர் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து மகிழ்ச்சியோடக்கூடிய தினம். புதிய சொந்த பந்தங்கள் வருகை இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு அல்லது வெளியூர்லேருந்து உங்களை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்காக வந்து உங்களுக்கு உண்டான உபசனைகள் மேலோங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பரிகார காரியங்கள், கோயில் காரியங்கள், அதே மாதிரி பார்த்துட்டெல்லாம் உங்களுக்கு உண்டான குலதெய்வ வழிபாடு, இது போன்ற வழிபாடுகளுக்கு உண்டான சிறப்பான தினம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, உன்னதமான வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு பிறர் மூலமாக லாபகரமான செய்திகள் வந்து சேர்றது. உங்களால் முடிந்த காரியத்தை நீங்கள் செய்து மற்றவர்களிடம் பிரித்து கொடுத்து இந்த காரியத்தெல்லாம் நீ பண்ணிடுப்பா, இந்த காரியத்தில் பண்ணிவிட்டு எனக்கு நல்ல காரியம் மட்டும் முடிஞ்சால் போதும்னு சொல்லிவிட்டு அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கக்கூடிய சிறப்பான தினம்னு சொல்லலாம். அரசியல் ஈடுபடுறவங்க, கலைத்துறையில் இருந்துன்னு இருக்கிறவங்க, படிப்பு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்க, லெக்சரராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக உபன்யாசம் பண்ணுறவாளுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும், வெளிநாடு வாய்ப்புகள் மூலமாக அவர்கள் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இசை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு லாபகரமாக கூடி வந்துட்டு இருக்கக்கூடியும். பெரிய ஃபவுண்ட்ரி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். 7.5 சனி காலகட்டத்தில் இருக்கங்காட்டி சில நேரங்களில் நிதானமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு நீங்களும் உங்கள் வேலையை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாகவே இருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடும், மகாலட்சுமி வழிபாடும் விசேஷங்களை கொடுக்கக்கூடிய வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன காரியங்களில் சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் சந்திராஷ்டம நட்சத்திரம் சொல்லக்கூடியது பூராடம், உத்திராடம்னு சொல்கிறது. பூராட நட்சத்திரத்துக்கார இதை பண்ணலாம், இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தேவை. மேலும் முயற்சித்த காரியங்கள் தடை விட்டாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைக்கி நடக்கலையா நாளைக்கு நிச்சயம் நடக்குங்கிற மன தைரியத்தோடு செயல்படும் பொழுது
ஆரோக்கியமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். திடீர் பிரயாணத்தை தவிர்க்கிறது உன்னதமான பலன்களும். யாராவது நம்மளை பற்றி பேசும்போது சரி பேசின்னு இருக்கட்டுமே, பேச்சினால எனக்கு எதாவது வரப்போகுதா அப்படின்னு கவலை இல்லாமல் இருக்கிறது. மேலும் சந்திராஷ்டமத்தில் புதிய பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தொழில் ரீதியாக உங்களுக்கு எதில் லாபம் அடைச்சிங்க, எதில் தவறுகள் செஞ்சீங்க, எடுத்து பகுத்து பிரித்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மகராசி நேயர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு நிறைய காரியங்கள் ரொம்ப எளிதாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவான் 3ஆம் பார்வையை உங்கள் நிலையை பார்க்கங்காட்டி எந்த காரியத்திலும் சரியாக நடந்தாலும் நிதானமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதாக இருந்துருக்கும். மேலும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானம் காட்டி நினைத்த காரியங்கள் சட்டு சட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பெற்றோர்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகள், பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளும், புதிய புதிய வகுப்புகளில் சேர்றதும், உங்களுக்கு உண்டான எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுறதும், படிப்பை பற்றி தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான சிறப்பான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். திருவோண நட்சத்திரத்திற்காரங்களுக்கு திருமண காரியங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எண்ணின காரியங்கள் ஜெயமுடன் நடக்கும். அரசாங்க சம்பந்தமான உத்தியோகத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் தேடி வரும்னு சொல்லலாம். மேலும் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, குரு வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அவிட்ட நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் 3 பாதங்களை கொண்டுள்ள உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். புதிய வேலை முயற்சிகள் லாபகரமாக வரக்கூடியதாக இருந்துருக்கும். கடனுக்காக திருப்பி கடன் வாங்குறது, திருப்பி கடனுக்காக திருப்பி கடன் வாங்குறது, இது போன்ற முயற்சிகள் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கலாம். இதை வாங்கி இதை கொடுத்துடலாம், இதை வாங்கி இதை செயல்படுத்தலாம்னு நினைக்கும் போது அதுக்கு உண்டான விஷயங்களை என்கரேஜே பண்ண வேண்டாம். ரொம்ப யோசித்து பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம். செயல்படாத ஒரு கம்பெனி எடுத்து அல்லது செயல்படாத ஒரு விஷயங்கள் எடுத்து திருப்பி செயல்படுத்துறது, இல்லை ரொம்ப நாள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்க தொழில் இப்போ நடைபெறாமல் இருந்துருக்கா, அதை பற்றி யோசித்து திருப்பி இதை எடுத்து பண்ணலாமே, இதில் நல்ல நல்ல புதுமையான விஷயங்கள் பண்ணலாமே, அப்போ தான் நமக்கு நேர செயலில் இப்போ நன்னா இருக்கே அப்படின்னு யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டமத்தில் இருக்க குருங்காட்டி நிறைய யோசனை பண்ணுறது, ஆனால் உங்களுக்கு அது நிலைக்கு வரக்குண்டான காரியங்கள் தான் தடங்காது. கவலைப்பட வேண்டாம். வரக்கூடிய மாதங்களில் வெற்றிகள் என்பது உங்களுக்கு காத்துன்னு இருக்கு. நீங்கள் நினைக்க வரக்கூடிய தன்மைகள் என்பது நினைத்த காரியங்கள் நடைபெறும் என்பதில் சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லலாம். சில காரியங்கள் நம்ம என்னெல்லாம் மனசில் நினைக்குமோ அதெல்லாம் அப்பட்டமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். கனவுகள் பழிக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, உன்னதமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, புரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய மாற்றங்களுக்கு உரிய தினம்னு சொல்லலாம். வேலை மாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்களுக்கு உரிய தினமாக இருந்துருக்கும். சப்போஸ் வேலை மாற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை பேசாமல் இங்கே கொண்டு வந்துடலாமா, இல்லை என்ன பண்ணுறது, நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இங்கேருந்து அங்கே போயிட்டே இருக்கோமே அப்படிங்கிற சிந்தனைகள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். பூர்வீக சொத்து இருக்கிறவங்க, பூர்வீகமான ஊரில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறது, மேல் வீடு கட்டுறது, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சில பழுதுகளை பார்க்கறது, இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவிஞர்களுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புலவர்களுக்கும், நிறைய படிப்பு படித்தவாளுகளுக்கும், லெக்சரர் போன்ற ப்ரொஃபஸர் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்ச காரியத்தை தைரியமாக சாதிக்கக்கூடிய வல்லமை படுத்ததாக இருப்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இருக்கக்கூடிய பலாபலன்களை முழுசாக பார்த்தோம். இன்றைய ஆன்மீக தகவலில் புதியதொரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய ஆன்மீக தகவலில் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பஞ்சாங்க குறிப்புகள் எடுத்து பார்த்துட்டோம்னா யோகம் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த யோகத்துக்கு என்ன முக்கியத்துவம், இந்த யோகம் கல்யாண விஷயத்துக்கு மட்டும் எடுப்பாங்களா, ஒரு பிறந்த ஜாதகருடைய விஷயங்கள்லையும் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பிறந்த ஜாதகத்துலேயும் யோகத்தை பற்றி ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக நம்மளுடைய பூர்வீக சாஸ்திர நூல்களில், அதாவது ஜோதிஷ சாஸ்திர நூல்கள் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி,
நீங்கள் எந்த யோகத்தில் பிறந்தா என்ன குணாதிசயங்களை கொண்டிருப்பீங்க, என்ன யோகம் உங்களுக்கு விசேஷகரமான தன்மையை கொடுக்கும். முதல்ல யோகம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். யோகம்னா யுஜ் அப்படின்னு அர்த்தம். யுஜ்ஜிலிருந்து பரிமாணம் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் யோகம் அப்படின்னு சொல்லுவாள். யுஜ் அப்படின்னா சேர்க்கை அப்படின்னு அர்த்தம். சேர்க்கையை தான் யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோகங்கிறது என்னென்ன யோகம்? வாகன யோகம் சொல்லலாம், கிரக யோகம் சொல்லலாம், அதே மாதிரி வசதி வாய்ப்பை யோகங்கள்னு சொல்லலாம், புத்திர பாக்கியத்தை யோகங்கள்னு சொல்லலாம். அப்போ யோகங்கள் அப்படின்னா அதிர்ஷ்டம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்க? மொத்தம் 27 யோகங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய யோகம் இருந்ததுன்னா இது ஒரு அதிசயமான ஒரு குணாதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி யோகத்தில் 27 யோகத்தில் முதல் யோகம் விஷகம்பம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த விஷகம்பம்ங்கிற யோகத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சுற்றத்தார் உதவிகளை பெறுவாங்களாமா. பாருங்கள், விஷகம்ப யோகத்தில் பிறந்தவா சுற்றத்தால் இருக்கக்கூடிய உதவிகளை ரொம்ப அழகாக பெற்று தான் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறதா இருந்துருக்குமா. அடுத்தது பிரீதி அப்படிங்கிற யோகம். இந்த பிரீதி யோகத்தில் பிறந்தவங்க ரொம்ப தைரியமாகவும் துணிச்சல் உள்ளவர்களாகவும் இருப்பாங்களாங்க. ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவங்க நற்குணங்களுடைய குணாதிசயங்களை பெற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது சௌபாகியம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்களுக்கு கடவுள் பக்தி அதீதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குமா. சோபனம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்க கௌரவமாக வாழக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குமா. அடுத்தது பார்த்தா அதிகண்டம் அப்படின்னு பிறந்தவங்க புகழ் பெறுவாங்க, பேர் புகழ் அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த யோகத்தில் பிறந்தவங்க. அடுத்து சுகர்மம் அப்படின்னு யோகத்தில் பிறந்தவங்க புண்ணியத்தை தேடுவாங்களாமா. சூலம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்க 9வது யோகம்னு சொல்லுவாங்களாம். இந்த யோகத்தில் பிறந்தவங்க பார்த்துட்டிங்கன்னா கருணை உள்ளவங்க. கருணை உள்ள யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டால் முன்னாடி போய் சட்டு நின்று அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனோபக்குவங்களை கொண்டவங்க தான் இந்த யோகத்தில் பிறந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திர நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு. கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் இது கர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் 10வது யோகம். அடுத்தது 11வது யோகம் விருத்தி அப்படின்னு சொல்லுவா. இந்த விருத்தி அப்படின்னு சொன்னால் பணக்காரர்களிடம் மட்டும் தொடர்பு கொள்ளக்கூடியவங்க. நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு நபர் நின்றுருக்கேன், இன்னொரு நபர் நின்றுருக்கேன், யார் ரொம்ப வசதியாக இருக்கோ அந்த நபரை பார்த்து பேசின்னு இருப்பா, வசதி இல்லாதவங்களை பார்த்து பேசவே மாட்டா. துருவம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்க பெரியவங்கள்கிட்ட பூர்ணமான மரியாதையை செலுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. வியாக்கதம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்க வெளியூர் பயணங்கள் பல செய்வார்கள். சில பேருக்கு பயணம் செய்கிறதுல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ பாருங்கள், இந்த யோகத்தில் பிறந்தவங்க தான் அவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்துட்டுனா ஹர்ஷனம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவாளியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான், ஆனால் வருமானங்கள் குறைவாக இருந்துடும். அடுத்து சித்தம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்க பொது வாழ்வில் நல்லவன். அதாவது பொது வாழ்வில் நல்ல பேர்கள் கிடைக்கிறது, பொது வாழ்வில் நல்ல உதவிகள் செய்கிறது. இந்த மாதிரி யோகத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். வியதிபாதம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்க பகைவரை துவம்சம் செய்யக்கூடிய மனோபாவங்கள் இருக்குமா. இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் இருப்பேன், என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறதும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதிரிகளே கிடையாது, எதிரிகள் இருந்தால் அவளுக்கு முதல்ல நான் யாருன்னு காமிப்பேங்கிற யோகத்தை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்களோ என்னமோ. வரியான் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய பொய் சொல்கிறது தான். இது அண்டப்புழுகர் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, எதை எடுத்தாலும் பொய் சொல்கிறது, இப்படி தான் அப்படி தான் சொல்லிவிட்டு நான் தான் அவளை கூப்பிட்டேன், நான் தான் என்னால் தான் இந்த வேலை முடிஞ்சுது, இந்த மாதிரி பெருமையாக பேசுகிறது. அது மாதிரி செய்யாத விஷயத்தை நான் தான் செஞ்சேன்னு சொல்லி பேசுகிறது, தெரியாத நபர்களை எனக்கு தெரியும்னு சொல்கிறது, அவங்க இப்படித்தான் இவங்க இப்படித்தான்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பற்றி சிந்திக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம்னா இந்த வரியான் அப்படிங்கக்கூடிய யோகத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்களாம். சிவம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்க பெரியவங்களையும் பெற்றோர் அவர்களையும் மரியாதையும் அன்பும் செலுத்துவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்துட்டா சாத்தியம் அப்படின்னு பிறந்தவங்க கலையார்வம் உள்ளவர்கள். சாத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யோகத்தில் பிறந்தால் கலையார்வம் பூர்ணமாக வாட்ட இருந்துருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சுபம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்க சதா காலம் பார்த்துட்டேன்னா பெண்கள் சம்மந்தமாக பேசுகிறது, இல்லை இந்த இதில் பெண்கள் பிறந்திருந்தாங்கன்னா சதா காலம் பிறரை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி பிற விஷயங்களை பற்றி பேசக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த சுபத்தில் பிறந்தவன். பிராமியம் அப்படின்னு பிறந்தவங்க பிறருக்கு உதவி செய்வாங்க. பிராமியம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்க பிறருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மனோபாவங்கள் கொண்டவங்க. அடுத்தது 22வது யோகம்
ஜந்திடம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம். எதிலும் சாமர்த்தியவான், அறிவாளியாக இருப்பா, சாமர்த்தியாக இருப்பா, பகவரை வீழ்த்தக்கூடிய தைரியம் கொண்டவராக இருக்கக்கூடியது இந்த 22வது யோகத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த யோகவானாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வைத்ருதி அப்படின்னு சொல்லுவா, வல்லவனுக்கும் வல்லவனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ வஜ்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆர்வம் உள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க, விவசாயத்தில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்படி ஆக இத்தனை விதமான யோகங்களில் பிறந்தவங்க இப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் என்ன ஜாதகத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்தந்த யோகத்தில் பிறந்திருக்கீங்களா, உங்களுடைய சாமர்த்தியமான குணம் எப்படி இருக்கா, என்னோடய குணம் எப்படி இருக்கா, இந்த யோகத்தில் பிறந்தவங்க இப்படி இருக்காங்களான்னு ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு புதிய விஷயம்னு சொல்லி இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.